அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. இப்படித்தான் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை முதலில் கல்விக்கூடத்தில் சேர்ப்பதற்கு முன்பாக தரையிலே அதாவது பச்சை அரிசி, முனை முறியாத பச்சை அரிசி அல்லது நெல்லை பரப்பி ஒரு மஞ்சள் கொம்பால் குழந்தையின் விரலில் கொடுத்து அந்த விரல் மூலமாக அந்த பச்சை அரிசியின் மீது அல்லது அந்த நெல்லின் மீது குருநாதர் ஒருவர் வந்து அமர்ந்து, வேதங்கள் படித்த குருநாதர் வந்து அமர்ந்து அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து அமர்ந்து குழந்தைக்கு சொல்லித் தருவார். அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை என்று. அப்படி எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படை ஆதாரமாக இருப்பவர் இந்த குரு பகவான் தான். குரு பகவான் இல்லாமல் எதுவும் இல்லை. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்றெல்லாம் கூறுவார்கள். மானசீகமாக மனதிலே யாரையாவது நினைத்தால்தான் வித்தை மனதிற்குள் நுழையும், அடிமனதிலே பதியும் என்று இலக்கியங்களும் கூறுகின்றன. துரோணாச்சாரி தனக்கு எந்த வித்தையும் சொல்லித்தர முன்வராவிட்டாலும் தூரத்திலிருந்து அவர் சொல்லித் தருவதை பார்த்து ஏகலைவன் துரோணாச்சாரியை ஆழ்மனதிலே குருவாக ஏற்றுக்கொண்டு வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அது மட்டுமல்லாமல் அர்ஜுனனையும் தாண்டிய வில் வித்தையிலே அவன் வல்லவனாக இருந்தான். இப்படி புராணங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை கூறுகின்றன. எல்லா வகையிலுமே நமக்கு குரு பகவான் முக்கியமானவராகிறார். தாயும் தந்தையும் குருதான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை பிராட்டியும் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் வழக்கத்திலே உள்ளது. இப்படி பல கோணங்களிலும் நமக்கு குரு பகவான் முக்கியமானவராகிறார். அது மட்டுமல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது குருவின் முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்திலே 8 கோள்கள் கெட்டு கிடந்தாலும் ஒருவர் குரு மட்டும் நன்றாக இருந்துவிட்டால் அந்த 8 கோள்களையும் உயிர்த்து பெற வைக்க முடியும். அந்த 8 கோள்களுக்கும் அதீதமான சக்தியை தந்து அந்த கோள்களின் எதிர்மறையை திருப்பி அவற்றை நேர்மறையாக இயக்கும் வல்லமையையும் இந்த குரு பார்வையால் கிடைக்கும். அதனால்தான் குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்றெல்லாம் சோதிட நூல்கள் கூறுகின்றன. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக இருந்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்துக்கெல்லாம் வந்து விடுவீர்கள். உலகெங்கும் குருவின் அருள் நிரம்பி கிடக்கின்றன. ஆன்மீகத்திற்கு உரியவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் சாத்வீக தன்மைக்கு உரியவரும் இவர்தான். பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக, நியாயமாக, நீதிமானாக வாழ வைப்பவரும் இந்த குருதான். இந்த குருதான் மனித நேயத்திற்கெல்லாம் உரியவராகிறார். வடலூர் வள்ளலார், ராமலிங்க சுவாமி அடிகளார் போன்ற சித்தர் பெருமான்களினுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே குருவின் ஆற்றலும் அழகும் அருமையாக காணப்படுகிறது. தன்னிலை மறந்து மெய்ஞானம் அடைந்த பல சித்தர் பெருமான்களின் ஜாதகத்திலும் குரு பகவான் சிறந்து காணப்படுகிறார். இப்படி குரு பகவானின் பெருமையை நாம் மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் பேசிக்கொண்டே செல்லலாம். இதுவரை ஓராண்டு காலமாக மேட ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருந்தார். இப்போது இடப ராசிக்கு செல்கிறார். அதாவது நந்தன வருடம் வைகாசி மாதம் 4ஆம் திகதி 17/5/2012 வியாழக்கிழமை, கிருஷ்ணபட்சத்து துவாதசி திதி, ரேவதி நட்சத்திரம் மற்றும் ஆயுஷ்மான் நாமயோகம், கரசை நாமகரணம், ஜீவனுள்ள சித்தயோக நன்னாளிலே குரு பகவான் மேடத்திலிருந்து விலகி இடபத்திற்குள் நுழைகிறார். இடபத்திலே அதாவது இந்திய நேரப்படி மாலையிலே மாறுகிறார். உங்களுடைய நேரப்படி மதியம் 1:55 குரு பகவான் மாறுகிறார். அதாவது வியாழக்கிழமை 17/5/2012 வியாழக்கிழமை அன்று மதியம் 1:55 வியாழ பகவான் அதாவது குரு பகவான் மாறுகிறார், இடபத்திற்குள் நுழைகிறார். 17/5/2012 முதல் 28/5/2013 வரை இடபராசியிலேயே அவர் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார். இடபம் சுக்கிரன் அதாவது வெள்ளி பகவானின் வீடாகும். அந்த வெள்ளி பகவானின் வீட்டிலே குரு பகவான் வந்து அமர்வதனால் நாட்டில் நல்லதெல்லாம் நடக்கும். எங்கு பார்த்தாலும் சுபிட்சமான சூழ்நிலை உருவாகும்.
கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று காந்தி மகான் கூறியதைப் போல எல்லா வகையிலும் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு யோக பலன்களை எல்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஆனால் மக்கள் மத்தியிலே சின்ன சின்ன ஆசைகள் அதிகரித்து கொண்டே போகும். அந்த சின்ன சின்ன ஆசைகள் அதிகமாகி பேராசையாக அது உருவெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளி பகவான் ஆசாபாசங்களுக்கும் மற்றும் சுகபோகங்களுக்கும் உரிய கிரகமாவார். அவருடைய வீட்டிலே இந்த குரு பகவான் வந்து அமரும்போது மக்களை சிற்றின்ப வேட்கைக்கு உள்ளாக்குவார். இந்த ஓராண்டு காலத்தில் பொருள் வேண்டும் என்று அலைபவர்களும் வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதிகமாகி கொண்டே போவார்கள். பரவலாக பலருக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த இடபத்திலே அமரக்கூடிய குரு உலகெங்கும் தருவார். வாகன வசதிகளை அதிகப்படுத்துவார். நவீன ரக வாகனங்களெல்லாம் உலகெங்கும் உற்பத்தியாகும். வாகனங்களின் விலையெல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மின்னணு மின்சார சாதனங்களுடைய விலையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. பூமி விலையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நகரத்திற்குள் இருக்கக்கூடிய மனையின் விலை, வீட்டு மனையின் விலை அதிகமாகி கொண்டே போகும். நகரத்தின் வெளிப்புறத்திலே புறநகர் பகுதிகளிலே இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் குறைந்து விற்பனையாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடபத்திலே வந்து அமரக்கூடிய குரு பகவான் பல மாற்றங்களை உங்கள் எல்லாருக்கும் தரப்போகிறார். பாரம்பரியமான கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் மக்கள் கொஞ்சம் நழுவி செல்வார்கள். சிற்றின்பத்திற்காக பரம்பரையை விட்டு விலகிச் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. சினிமா சின்னத்திரை துறைகளிலெல்லாம் நிறைய அடிக்கடி வேலை நிறுத்தங்கள் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புகழ்பெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கும் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவாகரத்து போன்ற சம்பவங்கள் எல்லாம் அதிகமாகி கொண்டே போகும். பொதுவாகவே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொஞ்சம் குறையும். எல்லா வகையிலுமே பெண்கள் கை ஓங்கி நிற்கும். ஏனென்றால் வெள்ளி பகவான் பெண்களுக்குரிய கிரகம், அதாவது பெண் ஆதிக்கம் உள்ள கிரகமாவார். அந்த பெண் ஆதிக்கம் உள்ள வீட்டிலே ஆணாதிக்க கிரகமான குரு வந்து அமர்வதனால் பெண்களின் கை எல்லா வகையிலும் ஓங்கி நிற்கும். குடும்பமாக இருந்தாலும் அலுவலமாக இருந்தாலும் நாட்டு நடப்பாக இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே பெண் படைப்பாளிகள் இவர்களெல்லாம் இந்த ஓராண்டு காலத்திலே புகழடைவார்கள். மிகப்பெரிய பதவிகளுக்கும் பெண்கள் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல நாடுகளிலும் நடைபெற இருக்கின்ற தேர்தல்களிலே பெண் வேட்பாளர்கள் அதிக அளவிலே வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த ஓராண்டு காலத்திலே உருவாகும். இந்த ஓராண்டு காலத்திலே அயல்நாட்டில் முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். அதாவது வாகனத்தில் முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகும். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில்தான் அதிக காலம் இருக்கப் போகிறார். இடபராசியிலே கார்த்திகை ரோகிணி மிருகசீடபம் என 3 நட்சத்திரங்கள் அமைகின்றன. இதிலே ரோகிணி நட்சத்திரத்தில்தான் ஏறக்குறைய 10 மாதங்கள் அவர் அமர்ந்திருக்கிறார். எனவே ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்வதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் தண்ணீருக்குரிய கிரகமாக நாம் சொல்கிறோம். தண்ணீருக்கு அதிபதி. சந்திர மண்டலத்திலே தண்ணீர் இல்லை, ஆனால் சந்திரன் தண்ணீர் ஆதிக்கம் உள்ள கிரகம் என்று சோதிட நூல்கள் கூறுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் அதிக காலம் இருப்பதனால் உலகெங்கும் ஒருபுறம் வறட்சி ஒருபுறம் வெள்ளப்பெருக்கு என்று மாறி மாறி சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டே போகும். தோல் நோய் அதிகரிக்கும். இரத்தத்தை பாதிக்கக்கூடிய சில புது நோய்கள் சில பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் எல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் அதிக நாட்கள் செல்ல இருப்பதனால் மசாஜ் சென்டர் பியூட்டி பார்லர் போன்ற தொழில்களெல்லாம் அதிகமாகி கொண்டே போகும். அதே நேரத்திலே சமூகத்திலே கொஞ்சம் ஒழுக்கக்கேடான சம்பவங்களும் அதிகரிக்கக்கூடும். அதே போல பாலியல் பலாத்காரங்கள், மாணவர்கள் மனதிலே சில எதிர்மறை எண்ணங்கள், கல்வியின் மீது மாணவர்களுக்கு நாட்டமில்லாமல் மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த இடபத்திலே அமரக்கூடிய குரு அதிகமாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் புதன் வீட்டை பார்ப்பதனால் உலகெங்கும்
படைப்பாளிகள் அதிகரிப்பார்கள், கற்பனைவாதிகள் அதிகரிப்பார்கள், குறிப்பாக புத்தகம் எழுதுபவர்கள் அதிகரிப்பார்கள். சிலருடைய சுயசரிதை உலகெங்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். புதன் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் இந்த ஓராண்டு காலத்தில் உலகெங்கும் பாடத்திட்டங்கள் நவீனமாக வாய்ப்பு இருக்கிறது. பள்ளியிலே கல்லூரிகளிலே பாடத்திட்டங்கள் நவீனமாகும். அதுபோல் ஆசிரியர் தேர்வு முறைகள் கொஞ்சம் கடினமாகும். அதாவது கடினமான தேர்வு முறைகள் மூலமாக ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் உலகெங்கும் பங்குச்சந்தை கொஞ்சம் சூடுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. புதன் வீட்டை குரு பார்ப்பதனால் அது போன்ற சூழ்நிலைகளும் உருவாகும். அதே போல் செவ்வாயின் வீட்டையும் குரு பார்க்க இருப்பதனால் உலகெங்கும் தீ விபத்துகளெல்லாம் அதிகமாகும். வனங்கள் அதிகமாக அழிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரிதான வனவிலங்குகள், அரிதான பறவைகளெல்லாம் அழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மாறி மாறி அனைத்து அரசாங்கங்களும் வனவிலங்குகளை காக்கவும் பறவைகளை காக்கவும் புது சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் மகரத்தை, அதாவது சனி பகவானுடைய வீட்டையும் பார்ப்பதனால் உலகெங்கும் கடலில் நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடல் நீர்மட்டம் அதிகரிப்பதனால் கடல் நீர் வாழிடங்களிலே பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் இந்த ஓராண்டு காலத்திலே கப்பல் விபத்துகள், ஆகாய விமான விபத்துகளெல்லாம், சாலை விபத்துகளெல்லாம் மிக அதிகமாக நடக்கும். எனவே மக்கள் அனைவருமே பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக கடலிலே பவழப்பாறைகளெல்லாம் அழிய வாய்ப்பு இருக்கிறது. கடல்வாழ் உயிரினங்கள் அதிகளவில் சேதமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த குரு பகவான் இடபத்திலே வந்து அமர்வதன் மூலமாக நல்ல செயல்களும் நடக்கும், கெட்டதும் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தனக்கு எதிர்மறை கிரகமான வெள்ளியின் வீட்டிலே குரு பகவானான வியாழ பகவான் அமர்வதனால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். எல்லா குடும்பத்திலும் ஈகோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒருவருக்கொருவர் கணவனுக்கு மனைவி விட்டு கொடுப்பது நல்லது, மனைவிக்கு கணவன் விட்டு கொடுப்பது நல்லது. கூட்டு குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே சகோதரங்களுக்குள் கொஞ்சம் ஒற்றுமையாய் பேணுவதும் மிகவும் நல்லது. பல பெரிய சொத்துக்களெல்லாம் கைமாறும். பரம்பரையாக 300-400 ஆண்டுகள் வைத்திருந்த சில பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் சகோதரங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால், பாகப்பிரிவினையால் வேறு சிலருடைய கைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குருமாற்றம் மக்களிடையே பொதுவாக சின்ன சின்ன ஆசைகளையும் பேராசைகளையும் உருவாக்குவதாகவும் சின்ன சின்ன ஆசைகளுக்கு மக்களை அடிமைப்படுத்துவதாகவும் இருக்கும். எனவே சின்ன சின்ன ஆசைகள் படாமல் கொஞ்சம் நீங்கள் பெருந்தன்மையுடன் இந்த ஓராண்டு காலத்திற்கு நடந்து கொள்வது நல்லது. குரு பகவான் கலை, இலக்கியம், இசை, நடனம், நாட்டியம் இவற்றுக்கெல்லாம் உரிய கிரகமான வெள்ளியின் வீட்டிலே அமர்வதனால் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் போதிக்காமல் மற்ற கலைகளையும் நீங்கள் பயிற்றுவிப்பது நல்லது. அதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலும் அவர்களை முன்னேற வைத்து முழு ஆளுமை திறன் அவர்களை பெற வைப்பதும் நல்லது. இந்த ஓராண்டு காலத்திற்கு பொதுவான பரிகாரமாக வெள்ளி பகவானை வழிபடுவது நல்லது. அதே போல நலிந்த கலைஞர்களுக்கு உதவுவதும் நல்லது. அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். இப்போது குரு பெயர்ச்சியால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்பதையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, உங்களுக்கு பிரபல யோகாதிபதியே குரு பகவான் தான். மேடராசி தோழர்களுக்கு பாக்கியாதிபதியாக குரு பகவான் வருகிறார். 5-9 விஞ்சி பலன் தருவான் என்று பாடல் கூறுகின்றது. 9 குரு பகவான் வருவதனால் உங்களுக்கு கீ பிளானட், உங்களுடைய முக்கிய கோளாக இந்த குரு பகவான் விளங்குகிறார். ஆனால் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் அமர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக உங்களை பாடாய்படுத்திவிட்டார். ஜென்மத்திலே சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல என்றொரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலுக்கு தகுந்தாற் போலவே குடும்பத்திலே குழப்பங்கள் எல்லாம் நிலவியது. கடந்த ஓராண்டு காலமாக ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசாமல் சில நாட்களெல்லாம் இருந்தீர்களே, அந்த மாதிரியான அவல நிலையெல்லாம் இனிமேல் மாறும்.
மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது. எதிலும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் தவித்தீர்கள் அல்லவா? அந்த தவித்த நிலையும் இனிமேல் மாறும். கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தார். ஜென்ம குருவாக இருந்து கொண்டு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு கொண்டீர்கள். அந்த அவல நிலையெல்லாம் இனிமேல் மாறும். தாழ்வு மனப்பான்மையெல்லாம் உங்களை அறியாமலேயே வந்து நுழைந்தது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல் முயற்சியில் முடிக்க முடியாமல் இரண்டாவது மூன்றாவது முயற்சியில்தான் போய் முடிக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகங்களெல்லாம் எழுந்தது, குழப்பங்களும் எழுந்தது, வீணான மன கிளேசங்களெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. நல்லவர்களைப் போல சில கெட்டவர்களெல்லாம் அறிமுகமானார்கள். ஆனால் தங்களுடைய காரியத்திற்காக உங்களிடம் வந்தார்கள். அவர்களுடைய காரியம் முடிந்த பிறகு உங்களை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மிகவும் நல்லவர்கள் என்று நினைத்தெல்லாம் நீங்கள் எவ்வளவோ அவர்களுக்கு நல்லது செய்து பணம் தந்து ஏமாந்தீர்கள். இனிமேல் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறும். கடந்த ஓராண்டு காலமாக உங்களை புரட்டி எடுத்த குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிற்குள் நுழைகிறார். 17/5/2012 முதல் 28/5/2013 வரை ஓராண்டு காலத்திற்கு இவர் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலேயே அமர்ந்து பலன் தரப்போகிறார். 2ஆம் இடம் மிக அற்புதமான இடம். 2ஆம் இடத்தை தான் வாக்கு, தனம், குடும்பம், பணம் இவற்றுக்கெல்லாம் உரிய இடமாக 2ஆம் இடத்தை கூறுவார்கள். அப்படிப்பட்ட வாக்கு, தனம், குடும்பம், செல்வம், கண் பார்வை இவற்றுக்கெல்லாம் உரிய வீடான 2ஆம் வீட்டிலே குரு வந்து அமர இருப்பதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும். முதலாவதாக உங்களிடம் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தன்னம்பிக்கையெல்லாம் உருவாகும். பெரிய பெரிய நோய்களெல்லாம் இருப்பது போல நினைத்து நீங்கள் மிகவும் அச்சப்பட்டீர்களே. பல மருத்துவர்களை நாடினீர்கள், ஸ்கேன் செய்து பார்த்தீர்கள், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீர்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தீர்கள். ஆனால் எதிலும் குணமாகாமல் இருந்து வந்த நோயெல்லாம் இனிமேல் நீங்கும். தாமாகவே நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அழகு, இளமையெல்லாம் இனிமேல் கூடும். எதற்கெடுத்தாலும் அலுத்து கொண்டீர்கள். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்றெல்லாம் கொஞ்சம் சலிப்பு தட்டியது. வாழ்க்கையிலே ஒரு விதமான போராட்டமான எண்ணங்களும் உங்கள் மனதில் இருந்தது. அந்த போராட்ட எண்ணங்களெல்லாம் இனிமேல் விலகும். எல்லாம் விலகி எதிர்மறை எண்ணங்களெல்லாம் விலகி நேர்மறை எண்ணங்களெல்லாம் இந்த ஓராண்டு காலத்திற்கு உருவாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்றெல்லாம் இனிமேல் யோசிப்பீர்கள். சிலருக்கு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கும். தவித்து கொண்டிருந்தீர்கள். சிலரெல்லாம் வேலையை விட்டு தவித்தீர்கள். வேலையிலே முழு கவனம் செலுத்த முடியாமலும் தவித்தீர்கள். அடிக்கடி விடுப்பெடுக்க வேண்டிய நிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள். அந்த நிலையெல்லாம் மாறி இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் புது வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் இருந்து கொண்டே சனி, ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களிலே வேறு ஏதேனும் துணை தொழில் செய்து கூடுதலாக சம்பாதிப்பதற்கான வழிவகைகளும் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் வரும். அதே போல் வங்கி கடனுதவியும் உங்களுக்கு சொந்த வீடு வேண்டுவதற்கு கிடைக்கும். நண்பர்களெல்லாம் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஒதுங்கி சென்றார்கள். உறவினர்கள் கூட பார்த்தும் பார்க்காதது போல நடந்து கொண்டார்கள். அந்த அவல நிலை இனிமேல் மாறும். நண்பர்களும் உங்களுக்கு சாதகமாக வலிய வந்து பேசுவார்கள். விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து பேசுவார்கள். இந்த ஓராண்டு காலத்தில் உங்களின் யோகாதிபதிகளின் நட்சத்திரங்களில்தான் குரு பகவான் செல்ல இருக்கிறார். மேடராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் நட்சத்திரத்திலே குரு செல்கிறார்.
சுகாதிபதி சந்திரன், அந்த சுகாதிபதி நட்சத்திரத்திலும் சந்திரன் குரு பகவான் செல்கிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவருடைய நட்சத்திரத்திலும் குரு பகவான் செல்கிறார். இப்படி அந்த ஓராண்டு காலத்திற்கு, இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களின் யோகாதிபதிகளின் நட்சத்திரங்களிலே குரு பகவான் செல்ல இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனையிலிருந்தும் ஓய்ந்து வெளியே வருவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீர்கள். குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்தது. பிள்ளைகள் எப்போது பார்த்தாலும் கழுத்து வலி, கால் வலி, ஜலதோஷம், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள். அந்த நிலை மாறி இனிமேல் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளால் சமூகத்திலே அந்தஸ்தும் இந்த ஓராண்டு காலத்திற்கு உயரும். நல்ல வாழ்க்கை துணை உங்களுடைய மகளுக்கு அமையும். மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் அமைத்து தருவீர்கள். வேலை தேடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் நல்ல நிறுவனத்திலே சிறப்பான வேலையும் அமையும். அதிக சம்பளத்துடன் கூடிய வேலையும் இந்த ஓராண்டு காலத்திற்கு அமையும். அதோடு மட்டுமில்லாமல் பழைய வாகனத்தையும் மாற்றுவீர்கள். புதிய வாகனத்திலும் நீங்கள் உலா வருவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களை பார்த்தாலே எதிரியை பார்ப்பது போல பார்த்தார்கள். இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள். உங்களை பார்த்தால் புன்னகைப்பார்கள். அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஓராண்டு காலத்திலே வியாபாரம் பெரிய அளவிலே நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புது முதலீடுகளெல்லாம் செய்வீர்கள். கிணத்தில் போட்ட கல்லை போல, அதாவது முதலீடு செய்தீர்களே தவிர ஆனால் நீங்கள் வருமானத்தையோ லாபத்தையோ பார்க்க முடியாமல் போனது. அதுதான் கிணத்தில் போட்ட கல்லை போல வருமானம்தான், அதாவது முதலீடுகள் செய்தீர்களே தவிர அதிகளவு வருவாய் ஈட்ட முடியாமல் போனது. அந்த நிலை மாறும். இனிமேல் அதிக லாபமும் கிடைக்கும், பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சந்தை நிலவரத்தை அறிந்து புது முதலீடுகள் செய்து கூடுதலாக நீங்கள் இந்த ஓராண்டு காலத்திற்கு லாபம் ஈட்டுவீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்கும். புது ஒப்பந்தங்கள் எல்லாம் உறுதியாக கையெழுத்தாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். சிலர் சொந்த இடத்திற்கே கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த ஒரு வருடத்திற்கு இந்த குரு மாற்றத்தால் வியாபாரம் அமோகமாக இருக்கும். சங்கம் இயக்கம், அதாவது வியாபாரிகள் சங்கம், வர்த்தகர்கள் சங்கம், இவற்றிலெல்லாம் நீங்கள் புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே எப்போது பார்த்தாலும் குழப்பம், தடுமாற்றம், மேலதிகாரிகளுடன் சண்டை சச்சரவு, சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் ஈகோ பிரச்சனை, இப்படியெல்லாம் இருந்தீர்கள் அல்லவா? அந்த நிலை இனிமேல் மாறும். இந்த ஓராண்டு காலத்திற்கு அலுவலக சூழ்நிலை அமைதி தரக்கூடியதாக இருக்கும். உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் இனிமேல் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தீர்கள். அந்த நிலை மாறி நீங்கள் கேட்ட இடத்திற்கே இடமாற்றமும் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எனவே குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பும் இனிமேல் உருவாகும். இந்த குருமாற்றம் நல்ல உத்தியோகத்தை தரக்கூடியதாகவும், உத்தியோகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வை தரக்கூடியதாகவும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை தரக்கூடியதாகவும் இருக்கும். மறைந்து கிடந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். மாணவ மாணவிகளே, இந்த குருமாற்றத்தால் இனிமேல் உங்களுடைய படிப்பிலே ஆர்வம் பிறக்கும். படிப்பில் ஆர்வமில்லாமல் இருந்தீர்கள், விளையாட்டுத்தனமாக இருந்தீர்கள், ஏனோ தானோ என்றிருந்தீர்கள், எவ்வளவோ படித்தும் நினைவாற்றல் இல்லாமலும் போனது. அந்த நிலையெல்லாம் மாறும். இனிமேல் படிப்பிலே நினைவாற்றல் உண்டாகும், ஆர்வம் பிறக்கும், ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அனைத்து பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலே சென்று சேரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, நீங்கள் எல்லா வகையிலும் இந்த ஓராண்டு காலத்தில் பரிசு, பாராட்டுகள், பதக்கங்களை எல்லாம் பெறுவீர்கள். இந்த ஓராண்டு காலத்திற்கு கன்னிப்பெண்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகும். கடந்த ஓராண்டு காலமாக மனக்குழப்பம், காதலிலே தோல்வி, அதாவது முகத்திலே சரும நோய் இவையெல்லாம் ஏற்பட்டது. அந்த நிலை மாறி இந்த ஓராண்டு காலத்திற்கு, அடுத்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். காதலும் இணைக்கும். கல்யாண முயற்சிகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். பெற்றோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிப்பெண்களுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலையும் அமையும்.
மாதவிடாய் கோளாறு, மனக்குழப்பம் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு கன்னிப்பெண்களே நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள், சிறந்தும் விளங்குவீர்கள். கலைஞர்களே, உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பகவான் 6வது வீட்டை பார்ப்பதனால் கடன் சத்துரு தொல்லையெல்லாம் குறையும், வழக்குகள் எல்லாம் சாதகமாகும். 8வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும், பயணங்களால் ஆதாயம் உண்டாகும், பயணங்களால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 10வது வீட்டையும் பார்ப்பதனால் செயற்கரிய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். எனவே குரு பகவானின் பார்வையும் இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த குருமாற்றம் உங்களுக்கு சமூகத்திலே பெரிய அந்தஸ்தையும் தொட்டதெல்லாம் துலங்க வைக்கும் தன்மையையும் தன்னம்பிக்கையால் சாதிக்க வைப்பதாகவும் குடும்ப வருமானம் வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்குவதாகவும் உங்களுக்கு அமையும். பரிகாரமாக காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள உத்திரமேரூர் எனும் ஊருக்கு அருகிலுள்ள திருப்புலிவனம் எனும் ஊரிலே சென்று அங்கே வீற்றிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையிலே சென்று வணங்கி வாருங்கள். ஆதரவற்ற முதியோருக்கு உதவுங்கள். அனைத்து இன்பங்களும் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். இடபராசி நண்பர்களே, நீங்கள் வெள்ளியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய ராசிநாதனே சுக்கிராச்சாரி பிருகு மகரிஷி என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளி பகவான்தான். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு குரு கொஞ்சம் எதிர்மறையானவர்தான். குரு பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு கொஞ்சம் கெட்டவர்தான். குரு உங்களுக்கு அவ்வளவாக நல்லது செய்ய தயாராக இருக்க மாட்டார். ஏனென்றால் உங்கள் ராசிநாதனுக்கு எதிர்மறை கோளாக குரு வருவதனால்தான் கொஞ்சம் குரு பகையாக மாறுகிறார். கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் 12வது வீட்டிலே மறைந்து கிடந்தார். 12வது வீட்டிலே மறைந்து கிடந்ததனால் பணப்புழக்கம் இல்லாமல் போனது. எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வராமல் போனது. எதை ஆரம்பித்தாலும் அவையெல்லாம் அப்படியே முடங்கி போனது. பாதியிலேயே எந்த காரியத்தை தொட்டாலும் நின்று போனது. எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகளும் அடுக்கடுக்காக உங்களை துரத்தி கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் என்று யார் வந்தாலும் அடுக்கடுக்காக நீங்கள் உதவிகள் செய்தாலும் இறுதியில் உங்களுக்கு அவர்களெல்லாம் எதிரிகளாக மாறினார்கள். இப்படி கணக்கற்ற தொல்லைகளை 12லே அமர்ந்து இந்த குரு கொடுத்து கொண்டிருந்தார். வழக்குகளிலும் உங்களை சிக்க வைத்தார். தூக்கம் இல்லாமல் போனது. நிம்மதி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு நீங்கள் இழந்தீர்கள். துக்கத்தில் தள்ளப்பட்டீர்கள். இப்படி அடுக்கடுக்காக உங்களுக்கு தொந்தரவுகள் தந்தார். செலவுகளையும் பயணங்களையும் திடீர் திருப்பங்களையும் திடீர் ஏமாற்றங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். 17/5/2012 முதல் 28/5/2013 வரை உங்களுடைய ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கப் போகிறார். அதிலும் ஜென்ம குருவாக வந்து அமர்கிறார். உங்களுடைய பகையாளியான குரு ராசிக்குள் வந்து அமர்ந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும். ஜென்மத்திலே வந்து அமரக்கூடிய குரு குடும்பத்திலே கொஞ்சம் குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்களையும் உண்டாக்குவார். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் போகக்கூடும். எனவே கொஞ்சம் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். ஜென்மத்திலே வந்து குரு அமர இருப்பதனால் இனிமேல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. வாயு பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை அசைவ உணவுகள், கார உணவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களெல்லாம் அவற்றை உடனடியாக விட்டு விடுவது நல்லது. அதுபோல ஆல்கஹால் பழக்கம் உள்ளவர்களும் அவற்றையெல்லாம் உடனடியாக விடுவிப்பது நல்லது.
ஏனென்றால் உங்களுக்கு ஈரல் பாதிக்கக்கூடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மஞ்சள் காமாலை வர வாய்ப்பு இருக்கிறது. நுரையீரல், மூச்சு திணறல், மூச்சு தொடர்பான நோய்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கூடா பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இந்த ஓராண்டு காலத்திற்கு நீங்கள் நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். இல்லையென்றால் மருந்து மாத்திரைகள் தான் உங்களுக்கு உணவாக கூடும். காலையிலே ஒரு 10 மாத்திரை, மதியத்திலே ஒரு 5, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 15 மாத்திரை என்றெல்லாம் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த ஜென்மகுரு உங்களுக்கு ஒரு சோம்பலையும் உங்களுக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மையும் உண்டு பண்ணுவார். எனவே சோம்பலை தவிர்க்க நீங்கள் தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயமாக செயலாக இருந்தாலும் முன்னரே திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். கடைசி நேரத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த வாரம் தானே, இப்போது ஏன் அவசரப்படுவானே என்றெல்லாம் நீங்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அந்த கடைசி நேரத்தில் வேறு சில வேலை சுமையால் நீங்கள் சரியாக எதையும் செய்து முடிக்க முடியாமல் போகக்கூடும். எனவே கொஞ்சம் நீங்கள் எதையும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் இருந்து செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்குள்ளேயே ஓராண்டு காலத்திற்கு குரு பகவான் வந்து அமர இருப்பதனால் உங்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். ஓயாமல் உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒருவித சலிப்பு, வெறுப்பெல்லாம் வரக்கூடும். அவ்வப்போது கொஞ்சம் வெளியில் சென்று உங்களை ரிலாக்ஸ் செய்து கொள்ளவும் பாருங்கள். அதாவது விடுமுறை நாட்களிலே குடும்பத்தினருடன் சில இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். சுற்றுலா ஸ்தலங்களுக்கு, இயற்கையான இடங்களுக்கு, மலைவாழ் ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஜென்மத்தில் குரு வந்து அமர்ந்தாலே கணவன் மனைவிக்குள் வீணான சந்தேகம் எல்லாம் வரும். யாரிடம் பேசி கொண்டிருந்தாய், இவ்வளோ நேரம் யாரிடம் பேசினாய், இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு வீணாக சந்தேகப்பட்டு ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு பிரிந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஜென்மகுரு என்றாலே கணவன் மனைவியை பிரிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். எனவே வீண் சந்தேகங்களை நீங்கள் விட்டு விடுவது நல்லது. ஈகோ பிரச்சனையும் ஒருவருக்கொருவர் வரக்கூடும். நீங்கள் செய்தால் என்ன, நானே தான் அதையெல்லாம் செய்ய வேண்டுமா, இதுவரை நான் தானே செய்தேன், இப்போது நீங்கள் செய்யுங்களேன் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் சண்டை வரக்கூடும். உப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஒரு பெரிய சண்டையெல்லாம் வரும். அவற்றையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. எனவே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எதையும் செய்ய பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் எல்லாம் உண்டாகும். குழந்தைகளாலும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிள்ளைகளால் வரக்கூடும். பூர்வீக சொத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதற்காக வீணாக செலவு செய்து கொண்டும் இருக்காதீர்கள். 7வது வீட்டை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இருந்தாலும் கடைசியில் ஒற்றுமை உண்டாகும். கடைசி நேரத்திலே ஒருவருக்கொருவர் மனம் திருந்தி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கும். 9வது வீட்டையும் குரு பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள்ளே இன்பம் உண்டு, பணவரவு உண்டு, தந்தையாரின் உடல்நிலை சீராகும், தந்தையாரால் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஓராண்டு காலத்திற்கு இருக்கிறார். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஓராண்டு காலத்திற்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது 30/6/2012 முதல் 27/4/2013 வரை குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலேயே செல்கிறார். எனவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுவை சிகிச்சை, ஏமாற்றங்கள், விபத்துகள், இப்படியெல்லாம் பல பெரிய இழப்புகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகளிலும் தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. யாரையும் நம்பி ஜாமீன் கரண்டர் கையொப்பமெல்லாம் விடாதீர்கள். ஜென்மகுரு இருப்பதனால் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே போல விஐபிகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய முன்கோபத்தால் விஐபிகளின் நட்பையெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். அவற்றிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய பொறுப்புகள், பதவிகளெல்லாம் தேடி வந்தால் அவற்றை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடுமையான போராட்டங்கள் இருக்கும். ஆரோக்கியத்திலும் பண விஷயத்திலும் நிம்மதியிலும் பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாம் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு கடுமையாக இருக்கும். சனவரி மாதம் 2013 சனவரி மாதத்திலிருந்து ஓரளவு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க தொடங்கும். இந்த ஓராண்டு காலத்திற்கு வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணம் முதலீடுகள் எல்லாம் செய்யக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள்.
பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரும், ஒருவருக்கொருவர் பிரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த ஓராண்டு காலத்திற்கு வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். வேலை அதிகம் இருக்கிற அன்று வேலையால் இருக்க மாட்டார், வேலையால் இருக்கிற அன்று வேலை இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் வியாபாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும். 2-3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒருவரே பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும். எனவே உத்தியோகத்திலேயும் கவனமாக இருங்கள். மூத்த அதிகாரிகளுடன் உங்களுக்கு ஈகோ பிரச்சனை வரும். சக ஊழியர்களாலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே சக ஊழியர்களுடனும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்கள். தேவையற்ற இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடும். எனவே உத்தியோகத்திலே நிதானமாக இந்த ஓராண்டு காலத்திற்கு இருப்பது நல்லது. மாணவ மாணவிகளே, கூடுதல் கவனம் செலுத்தி படியுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் உருவாகும். தோல்வியையும் தேர்விலே சந்திக்க நேரிடும். விடைகளை எழுதி பாருங்கள். அலட்சிய போக்காக இருக்காதீர்கள். விளையாட்டுத்தனத்தை மறந்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிப்பெண்களை, காதல் விவகாரம் எல்லாம் இந்த ஓராண்டு காலத்திற்கு வேண்டாம். பொய்யான நபர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். இந்த ஓராண்டு காலத்திலே காதலிலே தோல்வி உண்டாகும். எனவே காதலை தள்ளிவிட்டு நீங்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது. கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வியிலே ஓரளவு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாகும். கலைஞர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த ஓராண்டு காலத்திற்கு இந்த குருமாற்றம் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலையும் மன உளைச்சலையும் எதிலும் நிம்மதியில்லாத போக்கையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே யோகா தியானமெல்லாம் செய்வது, இயற்கையான இடங்களுக்கும் நீங்கள் சென்று வரலாம். மலைப்பகுதி, புல்வெளி பகுதி, பூக்கள் நிறைந்த பகுதி, சித்தர் பீடங்கள், இவற்றுக்கெல்லாம் கூட நீங்கள் சென்று வந்தால் மனதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். வீண் சந்தேகம், முன்கோபம், சலிப்பு, வெறுப்பு இவற்றையெல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டு சாதாரணமாக நல்ல முறையில் நடந்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் உருவாகும். பரிகாரமாக தஞ்சையில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் பிரகதீஸ்வரரை நீங்கள் பிரதோஷ நன்னாளிலே சென்று தரிசனம் செய்யுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல துப்புரவு பணியாளர்களுக்கு உதவுங்கள். எதிலும் வெற்றி கிட்டும். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய ராசிநாதன் புதன்தான். உங்களுக்கு குரு பகவான் சுமாரான யோகத்தை தருபவர்தான். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் உத்தியோகத்திற்கும் உரியவராக இந்த குரு பகவான் வருகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய லாப வீட்டிலே அமர்ந்திருந்தார். 11ஆம் வீடான லாப வீட்டிலே அமர்ந்து ஓரளவு உங்களுக்கு பணப்புழக்கத்தை எல்லாம் தந்தார். வசதி வாய்ப்புகளையும் தந்தார். சமூகத்திலே அந்தஸ்தையும் ஏற்படுத்தினார். அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. இப்போது 12வது வீட்டிற்குள் நுழைகிறார். லாப வீட்டில் இருந்த குரு கடந்த ஓராண்டு காலமாக லாபங்களை தந்துவிட்டு இப்போது விரயச் செலவுகளை நிறைய தரக்கூடிய இடமான 12வது வீட்டிலே சென்று மறைகிறார். உங்களுக்கு மனைவிக்கு உரியவர், அதாவது வாழ்க்கை துணைக்கு உரியவரும் குருதான். உத்தியோகம், அதாவது வேலை வாய்ப்புகள், வருமானம், சம்பாத்தியத்துக்கு உரியவரும் குருதான். அப்படிப்பட்டவர் 12வது வீட்டிலே சென்று மறைகிறாரே. எனவே நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் தான் இருக்க வேண்டும். ஒரு வகையில் பார்த்தால் உங்கள் மிதுன ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார், பாதகம் செய்யக்கூடியவராக வருகிறார். அப்படிப்பட்ட பாதகாதிபதி 12வது வீட்டிலே சென்று மறைவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் ஒன் பாசிட்டிவ் என்ற வகையிலே உங்களுக்கு நல்லது செய்யவும் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். குரு 12வது வீட்டிலே சென்று மறைந்தாலும் 4வது வீட்டை பார்க்கிறார். 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம். அப்படிப்பட்ட சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் சுகபோகங்களெல்லாம் இந்த ஓராண்டு காலத்திற்கு குறையாது.
வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும், சிலர் புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், வங்கி கடன் உதவி எல்லாம் கிடைக்கும். இப்படி 4வது வீட்டிலே இந்த குரு பகவான் பார்ப்பதனால் தாயாருக்கு உடல்நிலை சீராகும். பேசாமல் இருந்து வந்த தாய் வழி உறவுகளெல்லாம் இந்த ஓராண்டு காலத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 17/5/2012 முதல் 28/5/2013 வரை இந்த குரு பகவான் 12வது வீட்டிலே இருந்து உங்களுக்கு பலன்களை தருவார். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டியிருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் முன்னால் இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும், இப்படி சொல்லியே கல்யாண பத்திரிகை தருவார்கள். இப்படி கல்யாண பத்திரிகை வாங்கி கொண்டு உறவினர்கள் நண்பர்கள் திருமணத்தை முன்னின்று நடத்த வேண்டியிருக்கும். அதே போல் கோவில் விழாக்களிலெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். சுப செலவுகள் இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு பெருகி கொண்டே போகும். அந்த செலவுகளெல்லாம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய செலவுகளாக இருக்கும். மருத்துவமனை செலவுகள் வேறு, மகிழ்ச்சிக்குரிய செலவுகள் வேறு. எனவே இந்த 12வது வீட்டிலே குரு மறைவதனால் மகிழ்ச்சிக்குரிய செலவுகள் தான் இனிமேல் இருக்கும். கொஞ்சம் கஞ்சமாக நீங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் 10 ரூபாயில் முடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய காரியத்தை 40 ரூபாயில் சென்று முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைப்பது நல்லது. கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செலவு கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகள், தர்ம சங்கடமான செலவுகள் இந்த ஓராண்டு காலத்திற்கு அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ஓராண்டு காலத்திற்கு தூக்கம் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் தியானம், யோகா இவையெல்லாம் நீங்கள் செய்தால் மிகவும் நல்லது. வீண் சந்தேகங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். 12ஆம் இடம் சயனஸ்தானம். அந்த சயனஸ்தானத்திலே குரு அமர்ந்தால் சந்தேகம் எல்லாம் வரும். அந்த சந்தேகத்தை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். ஆத்ம ஞானம் உண்டாகும். அதாவது ஆன்மீகத்திலே ஒரு ஆழமான நிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாதுக்கள், சன்னியாசிகள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறது. கல்வியாளர்கள், அறிவியல் அறிஞர்களுடைய சந்திப்பும் இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு நிகழும். குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுடைய குரு பகவான் 6வது வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், கடன் ஸ்தானம். அப்படிப்பட்ட சத்துருஸ்தானம், கடன் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் எதிரிகள் அடங்குவார்கள். கடனும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் 8வது வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். 8வது வீட்டை பார்ப்பதனால் செலவுகளும், சுப செலவுகளும், திடீர் பயணங்களும், உல்லாச பயணங்களும் அதிகரித்து கொண்டே போகும். இந்த ஓராண்டு காலத்திற்கு மனைவி மற்றும் மனைவி வழி உறவினர்களாலும் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மனைவி வழி உறவினர்களால் வரக்கூடும். ஏனென்றால் 7வது வீட்டுக்குரியவராக இந்த குரு பகவான் வருவதனால், அப்படிப்பட்ட குரு பகவான் தனக்கு 6வது வீட்டிலே சென்று மறைவதனால் உங்களுக்கு மனைவி வழியிலே சிக்கல்கள், மனைவி வழியிலே கருத்து மோதல்கள், மனைவிக்கு மருத்துவ செலவுகள், மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இவையெல்லாம் வரக்கூடும். எனவே மனைவி விஷயத்திலே நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. மனைவிக்கு ஒத்துழைப்பு தருவது நல்லது. மனைவியின் உணர்வுகளை நீங்கள் உடனுக்குடன் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது நல்லது. அதே போல 10வது வீட்டுக்குரியவராக, உத்தியோகஸ்தானத்துக்குரியவராக இந்த குரு வருகிறார். அவர் 12வது வீட்டிலே இந்த ஓராண்டு காலத்திற்கு மறைவதனால் உத்தியோகத்திலும் நீங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கவனமாக இருங்கள். இந்த ஓராண்டு காலத்திற்கு வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த ஓராண்டு காலத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு புகழ் கௌரவம் உண்டு. ஆனால் உங்களை நேரில் பார்த்தால் ஒரு மாதிரி பேசுவார்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுவார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு லாபம் எல்லாம் குறையாமல் கிடைக்கும். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வேறு சில பங்குதாரர்களை நீங்கள் நியமிக்க வேண்டி வரும். எந்த காரணத்தை முன்னிட்டும் வழக்கு நீதிமன்றம் செல்லாதீர்கள். கொஞ்சம் வழக்கை எல்லாம் தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் லாபமோ நஷ்டமோ தீர்த்து கொள்வது நல்லது. ஓரளவு வியாபாரத்தில் லாபம் உண்டு. பழைய சரக்குகள் விற்று தீரும். புதிய சரக்குகள் ஓரளவு வாங்குவீர்கள். சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்கள். மற்றவர்களை நம்பி முதலீடுகள் எல்லாம் செய்யாதீர்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும்.
மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு நேரடியாக எதிராக செயல்பட மாட்டார்கள். ஆனால் மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகளை காட்டுவார்கள். எனவே மூத்த அதிகாரிகளுடன் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் எல்லாம் வரும். அதே போல சக ஊழியர்களுடனும் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரும். எனவே கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்திலே அடிக்கடி விடுப்பெல்லாம் எடுக்க வேண்டாம். அலைச்சல் தரக்கூடிய உத்தியோகங்கள் வரக்கூடும். முன்பிருந்த வேலை அதிகமான சிக்கல் இல்லை, ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வேலையிலே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அலையக்கூடிய வேலை வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளே, பொறுமையாக இருங்கள். வகுப்பறையிலே கவனமாக இருந்து பாடங்களை பார்த்து கேட்டு நீங்கள் உடனுக்குடன் ஆசிரியருடன் சந்தேகங்களை தீர்த்து கொள்வது நல்லது. அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஓரளவு படிப்பிலே முன்னேறுவீர்கள். இந்த ஓராண்டு காலத்திற்கு கன்னிப்பெண்களே, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். உயர்கல்வியிலே வெற்றி பெறுவீர்கள். வேலையும் கிடைக்கும். கல்யாணம் நல்ல விதத்திலே கூடி வரும். கலைஞர்களே, இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக தடைபடாது. முன்னேற்றமெல்லாம் உண்டு. ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையும், செலவினங்களும், திடீர் பயணங்களும், ஓய்வெடுக்க முடியாதபடி அதிகம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும், அவ்வப்போது சந்தேகத்தால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும், சற்றே உடல்நலக்குறைவு, தூக்கமின்மையாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். மற்றபடி இந்த குருமாற்றம் ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பரிகாரமாக புதன்கிழமையன்று சென்னையில் அருள்பாலிக்கும் திருவல்லிக்கேணியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை நீங்கள் ஏதேனும் ஒரு புதன்கிழமையன்று சென்று தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. அதே போல காலணி தைக்கும் தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவ பாருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.